வணக்க நேயர்களே, இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா முல்லைத்தீவு தொடர்பாக தான் இன்னொரு விஷயம் வந்திருக்குது. அது என்ன முல்லைத்தீவு தொடர்பாக அடிக்கடி வருதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இந்த விஷயம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், அப்ப நேற்றைய தினம் முல்லைத்தீவு கடல், அதுவும் கடல்ல ஏற்கனவே கடல்ல மியான்மர் நாட்டை சேர்ந்த அகதிகள் முல்லைத்தீவு கடல்ல தான் தத்தளிச்சு கொண்டிருந்தோம். அதே போலதான் முல்லைத்தீவு கடல்ல இன்னும் ஒரு சம்பவம் வந்திருக்கேன்னு சொன்னா, ஒரு மர்ம பொதி ஒன்று அப்ப நேற்றைய தினம் கடல்ல மிதந்து வந்திருக்கு. கடலுக்கு போன அந்த கடற்றொழிலாளர்கள் சரியான ஒரு பயத்துல கடலுக்கு போனவே திரும்பி வந்துட்டோம். அப்ப ஏன்னு சொன்னால என்ன சாமான் என்ற ஒரு தெரியாது, ஆனால் அவைக்கு பயம். அப்ப பயத்துல என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம தான் அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னு சொன்னா தகவலை போலீஸுக்கு கொடுக்கணும். அப்ப போலீஸுக்கு அந்த தகவலை தெரிவிச்ச பிறகு போலீஸ் அந்த இடத்துக்கு போய் கடற்றொழிலாளர்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அதை என்ன சாமான் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுல நிச்சயமாக வெடிப்பொருட்கள் தான் அதுல இருந்திருக்குது. அந்த வெடிப்பொருட்கள் நல்ல காலம் இந்த சனங்கள் தொடாமல் அல்லது அதை எடுக்காம விடணும். ஆனால் எடுத்திருந்தா சில வெள்ள வெடிப்பொருட்கள் சில வெள்ள வெடிக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறும் இருக்கு. அப்ப எல்லா வெடிப்பொருட்களும் ஒரே மாதிரி தானே. அப்ப வெடிப்பொருட்களை போலீசார் எடுத்துக்கொண்டு போய் அந்த வெடிப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா கோடெக்ஸ் சொல்லிட்டோம். அப்ப கோடெக்ஸ் என்ற அந்த வெடிப்பொருள்லாம் நிச்சயமாக போலீசாரால மீட்கப்பட்டிருக்குது. அந்த வெடிப்பொருட்களை எதுல வந்திருக்குன்னா பேக்குலையும் அடுத்தது ஒரு டின்லையும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 14.7 கிலோகிராம் நிறைவுடைய அந்த வெடிப்பொருட்கள் தான் முல்லைத்தீவு கடல்ல வந்திருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நாட்டில் யுத்தம் இல்லை, வெடிப்பொருட்களை அல்லது வெடிகுண்டுகளை வைக்க வேண்டிய தேவையும் யாருக்கும் இல்லை. மக்கள் ஏதோ ஒரு வகையில தங்களுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா இந்த தேசத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, முல்லைத்தீவுல இருக்கிற மக்களை அதுவும் அந்த கடற்கரை பகுதிகளை சேர்ந்த மக்களை இன்னும் பயப்பீதியில வச்சிருக்கணும்னு செய்திக்கணுமா, அல்லது இந்த ஆட்சியை குழப்பணும்னு சொல்லி செய்திக்கணுமா, இல்லாட்டா தமிழ் மக்கள் மத்தியில இன்னும் பயத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இன்னும் இறுக்கத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக செய்திக்கணுமான்ற இப்படி பலவிதமான சந்தேகங்கள் எழுந்திருக்குது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பயப்பீதியோடு தான் இருக்காங்க. இது சிலவள்ள அரசியல் சூழ்ச்சியாக இருக்கலாமோ என்ற ஒரு அச்சமும் கவலையும் பொதுவாக அரசியல் பரப்பிலே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வெடிப்பொருட்களை இப்ப போலீசார் என்ன செய்யணும்னா அந்த இதை எடுத்துக்கொண்டு உண்மையில உரிய தரப்பினர்ல இந்த வெடிப்பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடிப்பொருட்கள் அதுவும் குறிப்பாக முல்லைத்தீவு கடல்ல திரும்ப திரும்ப ஏன் இந்த கடல்ல மிதக்கோணும், அல்லது இந்த வெடிப்பொருட்களை யாராவது வெளிநாடுகள்ல இருந்து அல்லது வேறு கப்பல்கள் இருந்து வந்திருக்க கூடுமோ என்கின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். ஆனால் புகைப்படங்களை வச்சு இந்த விஷயத்தை பார்க்கல அது புதுசா இருக்கிற மாதிரி தான் தென்படுது. எது எப்படி இருந்தாலும் இப்படியான வெடிப்பொருட்களை மக்கள் நிச்சயமாக கையாளாம அல்லது தொடாம விட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கிறோம். ஆனால் இதயத்துல இந்த வெடிப்பொருட்களை தச்சு தவறி ஆறாவது தொற்று இருந்தால் அது வெடிச்சிருந்தால் இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் என்ன பலியாக இருக்கும் அல்லது இழப்புகளை எங்களோட மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பாதுகாப்பு கடமையில ஈடுபடுகின்ற அல்லது ஈடுபடுத்தப்படுகின்றவர்கள் அல்லது இந்த நாட்டை ஆட்சி புரிகின்ற ஆட்சியாளர்கள் சரியான ஒரு பாதுகாப்பை இந்த கடற்கரை ஓரங்கள் அல்லது முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில வாழ்ற மக்களுக்கு சரியான முறையில இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அரச ஆட்சியில அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொருவருடைய முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கிறது. இதுல எங்களோட மக்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவா இருக்கணும்னு சொல்லி சொன்னால், அப்ப இனி எதிர்காலங்கள்ல அல்லது இப்படியான மர்ம பொருட்கள் மிதக்கக்கூடும் அல்லது திட்டமிட்ட வகையில யாரும் செய்யவும் கூடும். ஆகவே பொதுவாக இந்த கடற்கொள்ள மேற்கொள்ற மக்கள் இப்படியான மர்ம பொருள் என்னவாக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருட்களை தயவு செய்து நீங்க தொடாதீங்க. தொட்டு சில வேளை வெடிச்சா அதன் இழப்புகளை சந்திக்க போறது மக்களாகத்தான் இருக்கு. ஆகவே இந்த விஷயத்துல பொதுமக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.